இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1-14 வரை உள்ள இறைவார்த்தைகளை பார்க்கின்றோம். இந்த இறைவார்த்தையை நாம் இந்த பகுதியில் என்ன பார்க்கின்றோம் என்றால், திருமண விருந்திற்கு அழைப்பு. இந்த அழைப்பை நீ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னை பொறுத்திருக்கிறது. ஆக சுதந்திரமாக இறைவன் அழைக்கின்றார். கட்டுப்பாடோடு அல்லது கட்டாயம் நீ வர வேண்டும் என்ற அழைப்பில்லை. உன்னுடைய சுதந்திரத்தில் நீ முடிவெடுத்து வா என்பதுதான் அழைப்பு. அதுவும் நீ வந்தால் திருமண ஆடை அணிந்து வர வேண்டும். திருமண ஆடை என்னென்ன? விசுவாசம், அன்பு, பிறர் சிநேகம், இவைகளை நீ அணிந்து வர வேண்டும் என்பதுதான் அழைப்பு. ஆகவே இந்த பகுதியில் இவற்றை ஒரு நபர் பில்குயிஸ் ஷெய்க் என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்வில் எப்படி அந்த திருமண அழைப்பிதழை ஏற்று தன்னுடைய வாழ்வை மாற்றியிருக்கின்றார் என்பதை நாம் முதலில் பார்ப்போம். அதன் தொடர்ந்து விளக்கத்தை கேட்டவர்களாக இறுதியாக ஜெபத்துடன் முடித்துக் கொள்வோம். இந்த பில்குயிஸ் என்ற பெண்மணி ஒரு இஸ்லாமிய பெண், பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். ஆக இவருடைய வாழ்விலே எல்லாருடைய வாழ்வில் நடப்பது போன்று ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்று பார்க்கின்ற பொழுது, பெற்றோர்களுடைய மரணம், அதுபோன்று திருமணம் நிலையாக நிலைபெறவில்லை. ஆகவே திருமணத்திலே பிழவு, கணவனோடு சேர்ந்து செல்லவில்லை. ஆகவே திருமணத்தில் பிழவு. அதன் பிறகு என்ன செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் அல்லது பேரப்பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் அங்கேருந்து குடிபெயர்ந்து அவருடைய இல்லம் இமாலயா பக்கத்தில் இருக்கிறது, அங்கே சென்று விடுகின்றார். அங்கே சென்று தன்னுடைய வாழ்வை கடத்தி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அங்கே என்ன நிகழ்கிறது என்றால், அவர் குரானை எடுத்து படிக்கின்றார். படிக்க படிக்க அந்த குரான் தேடல், கடவுளை பற்றிய தேடல், உண்மை என்ன என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு தேடல். இந்த தேடல் எங்கே அழைத்து செல்கிறது என்றால், அந்த குரான் அவளை விவிலியத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. அப்போ விவிலியத்தை எடுத்து வாசிக்கின்றாள். விவிலியத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது அவளுடைய மனது அமைதியில் இளைப்பாறுகிறது. வித்தியாசமாக இருக்கிறதே என்று விவிலியத்தை தொடர்ந்து வாசிக்கின்றாள். தொடர்ந்து வாசிக்க வாசிக்க இயேசு உண்மையான கடவுள், அவரே வழியும் உண்மையும் உயிருமாக இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு அவருக்குள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. இதன் பிறகு என்ன செய்கின்றார்? புனிதர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து வாசித்து பார்க்கின்றார். ஆச்சரியத்தை கொடுக்கின்றது. எப்படி இந்த மனிதர்கள் இயேசுவுக்காக ஒரு நம்பிக்கையோடு தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு துணிந்தார்கள் என்று ஆழமாக தியானித்தவளாக இறுதியாக என்ன செய்கின்றால், டிசம்பர் 24ஆம் தேதி 1966ஆம் ஆண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்றாள். ஆனால் இது சாதாரணமாக நிகழ்ந்து விடவில்லை. காரணம் என்ன? அந்த அங்கே பல பிரச்சனைகளை சந்தித்தாள். என்றால் பொதுவாக ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்திற்கு வருகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள், அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள், அவர்களுடைய வீடு இடிக்கப்படுகின்றது. இப்படி பல பிரச்சனைகளை அவள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது. இங்கு அவள் கட்டாயப்படுத்தப்படவில்லை, அவளாக உணர்ந்து அவளாக மாறிய ஒரு தருணம். ஆகவே இதை மதமாற்றம் என்று சொல்ல முடியாது. மாறாக அவள் தன்னுடைய மனதை மாற்றி கொண்டிருக்கின்றாள். கிறிஸ்துவின் பால் அவள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றாள் என்பதுதான் இதனுடைய அடிப்படை. ஆக இந்த பிரச்சனைகளும் தப்பிப்பதற்காக அவள் என்ன பண்ணுகின்றாள்? யுஎஸ்ஏக்கு தன்னுடைய பேரப்பிள்ளைகளோடு கடந்து அங்கு செல்லுகின்றாள். அங்கு உள்ள ஆலயங்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த தன்னுடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்வை கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பிக்கின்றாள். அவள் எழுதிய புத்தகம் ஐ டேர் டு கால் ஹிம் ஃபாதர். ஐ டேர் டு கால் ஹிம் ஃபாதர். ஆக இயேசுவை தந்தை என்று அழைப்பதற்கு அவள் உறுதியாக இருந்தாள் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆக அழைத்தல் என்பது இன்றைய அந்த நற்செய்தியில் பார்க்கின்றபோது திருமண பந்திக்கான அழைப்பு, அதாவது விண்ணகத்தில் வாழ்வதற்கான அழைப்பு. அதான் திருமணம். பந்தி என்பது விண்ணகம், விண்ணகத்தில் வாழ்வதற்கான அழைப்பு. இந்த அழைப்பு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கானா? இல்லை, எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ நேர்மையாக இருக்கிற, நேர்மையாக இல்லை, நல்ல வாழ்க்கை வாழ்கிற, நல்ல வாழ்க்கை வாழலை, தீய வாழ்க்கை வாழ்கிற, இல்லை எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் எல்லாருக்குமான அழைப்பு தான் இந்த திருமண பந்தியில் பங்கெடுப்பதற்கான அழைப்பு. ஆகவே கடவுள் குறிப்பிட்ட நபர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கவில்லை, இங்கே எல்லாரையும் அழைக்கிறார். பந்தி ரெடியாக இருக்குது, வாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம் பிஸியாக இருக்கிறோம் லைஃப்பில். எதை நோக்கிய பிஸி? இந்த உலகத்தை நோக்கிய, வேலையை நோக்கிய, சம்பாதிப்பதை நோக்கிய, நமக்கென்று நாம் போட்டிருக்கின்ற திட்டங்களை நோக்கி வேகமாக இருப்பதால்
கடவுளுடைய அழைப்பு நமக்கு புரிந்து புரிந்து கொள்வதில்லை, அல்லது நாம் புரிந்து கொள்வதற்கு முற்படுவதில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆக இது முதல் நிலை, அழைத்தல் என்று. இரண்டாவது பார்க்கின்ற பொழுது மறுக்கின்ற நிலை. இது மறுக்கின்றவர்கள் நாம் எல்லாருமே பல நேரங்களில் மறுக்கிறோம். இதற்கு இவங்க தான் மறுக்கிறாங்க, இவங்க கடவுளை பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. காரணம், இந்த உலகம் நம்ம எதை நோக்கி ஈர்த்து கொண்டிருக்கிறது. ஆசைகளாக இருக்கலாம், இன்பங்களாக இருக்கலாம், நிலங்களாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். இவைகள் நமக்கு கவலை கொடுக்கும். என்ன கவலை? ஐயோ, இதை கடவுள் பக்கம் போனால் இதை இழந்துருவோமோ, கடவுள் பக்கம் போனால் இதை இழந்துருவோமோ என்ற ஒரு பயம் எல்லாம் நமக்கு கொடுக்கும். ஆனால் கடவுள் கட்டாயப்படுத்தவில்லை. இங்கே வா, விருந்தில் பந்தியில் அமரு, உனக்கு தேவையானது நான் செய்கிறேன் என்று அழைப்பு விடுக்கின்றார். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவரவர் விருப்பம். அதுதான் விவிலியத்தில் பார்க்கின்றோம். அழைக்கப்பட்டவர்கள் யாரும் பந்திக்கு வரவில்லை என்று பார்க்கின்றோம். அதே போன்று திருமண ஆடை. நீ வர்றியா, திருமண ஆடை அணிந்து வா. திருமண ஆடை என்று சொல்லுகின்ற பொழுது விசுவாசம், தாழ்ச்சி, அன்பு, பிறர் அன்பு இவற்றையெல்லாம் போர்த்தி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அழைப்பு. ஆக நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம் சும்மா ஏனதானமான வேடிக்கை பார்க்கறது வர்றதில்லை. மாறாக உண்மையான ஆழமான விசுவாசம், அன்பு, இயேசுடைய பண்புகளை நான் போர்வையாக போர்த்தி கொண்டு நான் வருகின்ற பொழுதுதான் உண்மையிலேயே இயேசுடைய பந்தியில் அமர்வதற்கு நான் வருகின்றேன். அந்த பெண்மணி முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தாள். அதுபோன்று நாமும் வர வேண்டும். கிறிஸ்தவர் என்ற பேருக்கு சொல்லிக்கொண்டு வாழ்வதை விட உண்மையிலேயே கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொண்டு நாம் அந்த பந்தியில் அமர்கின்ற பொழுது நாம் உண்மையானவர்களாக, அதுவும் கடவுளுக்கு பிரியமானவர்களாக நாம் மாறுகின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் வாழ்வோம். அன்னை மரியாளை போன்று ஆண்டோடைய அழைப்பிற்கு ஆமென்று சொல்வோம். அன்னை மரியாளை போன்று அவளுடைய பண்புகளை நமது பண்புகளாக மாற்றி இயேசுவோடு இணைவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். பல்வேறு காலங்களிலே உம்முடைய அழைப்புகளை நாங்கள் நிராகரிக்கின்றோம். காரணம், இந்த உலகத்தின் மீது நாங்கள் கொண்ட ஆர்வமும் ஈர்ப்பும் காதலும் உம்மை பற்றி சிந்திப்பதற்கோ அல்லது உம்மை எங்களுடைய வாழ்வின் மையமாக கொண்டு வாழ்வதற்கோ தடைகளாக இருக்கின்றது. ஆகவே இந்த சூழலிலே நாங்கள் உண்மையானது அன்பு எது, உண்மையான வாழ்வு எது, உண்மையான இருப்பிடம் எது என்பதை உணர்ந்து வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன்.